ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏஎம் ஜெயின் காலேஜோடைய செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரோக்ராமோடைய 50th கிராஜுவேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இதில் கிட்டத்தட்ட 1641 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிகிரி அவார்ட் பண்ணுறோம். போத் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்குரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிகிரி அவார்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேஜரா யூஜி ப்ரோக்ராம்ஸ் ஜாஸ்தி. இதுல கிட்டத்தட்ட 40% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸா இருக்கிறாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் எஜுகேஷன் இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸோடைய என்ரோல்மெண்ட் ஜாஸ்தியாவே இருக்கு. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இப்போ நியூ ஏஜ் ப்ரோக்ராம்ஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரிமினாலஜி வித் கிரிமினல் ஜஸ்டிஸ் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் வித் ஏஐ, இந்த மாதிரி சைக்காலஜி, இந்த மாதிரி இன்னைக்கு தேவைப்படுற எஜுகேஷன் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா வந்த ப்ரோக்ராம் போக பழைய ப்ரோக்ராம்ஸும் இப்போ விஷுவல் கம்யூனிகேஷனா இருக்கட்டும், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸும் இன்டீரியர் டிசைன், இதுலயும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு டிகிரிஸ் சார் கையால வாங்குறாங்க. இதுல முக்கியமா சொல்லணும்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க. இது போக டாப் 10 ரேங்க்ஸ்ல எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 34 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. இந்த வருஷத்துக்கான புது இனிஷியேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்குபேஷன் சென்டர் இனோவேஷன் செல்லுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த இன்குபேஷன் சென்டர்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கான கிரியேட்டிவிட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். இன்ஜினியரிங் காலேஜ்ல மட்டுமே இந்த மாதிரியான இனோவேஷன் இருந்த காலகட்டம் போய் காலேஜ்லயும் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லயுமே இந்த மாதிரி இனோவேஷன் வரணும், நிறைய பசங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல இன்குபேஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. மங்கள்யான், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ், சந்திரயான், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சாருடைய தலைமையில பண்ணதுனால சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்கங்கிறதுனால நாங்க சாரை வந்து சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணியிருக்கிறோம். ஐ திங்க் சார் அதாவது ஒரு ஒரு கல்வி நிறுவனம் அப்படி இது வந்து அவங்க வந்து என்னுடைய நிறுவனர் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு வந்து 7ஆம் வகுப்பு தான் படித்தார் அப்படின்னாங்க. ஆனால் அவர் 7ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் கூட இப்போ ஒரு பெரிய இந்த ஸ்தாபனமாக இந்த உருவாக்கி இங்கே நிறைய பேருக்கு கல்வி புகட்டினதை தாண்டி அதில் இங்கே முன்னால் படித்த மாணவர்கள் அப்படிங்க பார்த்தீங்கன்னா அந்த வரிசையை பெரிய பரிசையாக இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து இந்திய அளவில் இல்லை, சர்வதேச அளவில் கூட இந்தியாவினுடைய முகவரியை தெரிய அளவு கூட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பரம்பரையில் இப்போ வரும் பொழுது இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ அவங்க கூட கல்விங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. அதை ஒரு வாய்ப்பு அளிக்கிறத தாண்டி கல்வி வந்து இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அப்படி மாற்றத்தை போகும் பொழுது இப்போ துறைகளுக்கு இடையில வந்து ஒரே துறை, பொறியியலுக்கே போனாலும் சரி, மருத்துவத்துக்கே போனாலும் சரி, எந்த துறைக்கு போனாலும் அந்த துறைகளுக்கிடையே கூட நிறைய பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிச்சா பத்தாது, ஏஐ படிக்கணும், மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும், அதே மாதிரி கோர் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு எப்படி பொறியியல் கல்லூரி இருக்குதோ அதே மாதிரி கலை அறிவியல் கல்லூரிக்கு வரும்பொழுதும் கூட நீங்க இது பழைய முறையிலே படிச்சா முடியாது. புதுசாக வரும் பொழுது, வெளியே போகும் பொழுது அதற்கு மாணவர்களை தயார்படுத்தணும். அப்படின்னா கல்வியினுடைய முறை வேற மாதிரி வருது. அதாவது என்னத்தை கத்துக்கிட்டு நம்ம போறோங்களோ அதே ஒரு காலத்துல அதை வச்சுட்டே நம்ம 25-30 வருஷம் நம்ம பணிபுரிஞ்சு நம்ம படிக்கிறவங்க கூட வாழ்ந்துடலாம். இப்ப அப்படி இல்லவே இல்லை. துறைகளே வந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறிட்டே இருக்கு. அப்ப போகும் பொழுது, வெளியே போகும் பொழுது புதுசாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் மாணவர்களுக்கு உருவாகுது. ஆக நித்தமும் கற்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் பொழுது அதை நோக்கி கல்லூரிகள் போகணும். அதுல வந்து நம்முடைய ஜெயின் கல்லூரி மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரியுது. அது வந்து கலை அறிவியல் கல்லூரியாக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து படிக்கிற வழி இதாக இருந்தாலும் கூட வெளியே போகும் பொழுது தேவையான திறன் மேம்பாடுகளை கல்வியிலேயே அவன் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்குறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இன்னோவேஷன் அப்படிங்கிறது அதிகமாக பொறியியல் கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒன்று வந்து இங்கேயே கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக மாணவர்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிற நோக்கி கல்வி போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உருவாக்குறாங்க. அதன் வெளிப்பாடு இன்னைக்கு வந்து 50வது ஆண்டு பட்டமளிப்பு விழா, அதில் வந்து மாணவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இப்போ பட்டமளிப்பு விழா போயிருக்கிறேன். போகும் பொழுது மாணவர்களுக்கு சொல்லுவது இப்போ வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருந்தாலும்
போட்டிகளும் அதிகமாக இருக்கு. அந்த போட்டிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பந்தய குதிரை மாதிரி நம்ம என்றைக்கும் தயாராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுவும் இல்லாம காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெளியே வெளியே எந்த பணிக்கு போனாலும் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதுவும் முக்கியமாக இளைய பாரதம் பாரதி சொல்லியிருப்பார். ஆனா உண்மையிலேயே உலக அளவில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடாக இந்தியா இருக்கிறத தாண்டி அடுத்த 30-40 வருடங்களுக்கு நம்ம தான் இளமையாக இருக்க போறோம். இப்போ ஒரு வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா கூட இளைஞர்கள் தான் அந்த 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 வீட்டினுடைய நம்பிக்கை, அந்த சமுதாயத்தோட நம்பிக்கை அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்முடைய நாட்டின் நம்பிக்கையை தாண்டி உலகின் நம்பிக்கையாகவும் கூட இந்திய இளைஞர்கள் உருவாக வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிறதுனா உலகத்துல எங்கெங்கேயோ நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம இங்க படிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வீட்டுக்காக மட்டுமில்ல, நம்முடைய மாநிலத்துக்காக மட்டுமில்ல, நம்முடைய நாட்டுக்காக மட்டுமில்ல, உலகம் என்ன வருதோ அதற்கு சேர்ந்து அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அது அப்படிங்கிற நோக்கி நாடு போயிட்டு இருக்குது. அதுல கல்விக்கூடங்கள் மிக மிக சிறப்பான பணிகளை புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது.